வாலிபனே, கொஞ்சம் சிந்தித்து பார்த்திடு உனக்குரிய அழைப்பை, உனக்குள்ளிருக்கும் மிக பெரிதான ரட்சிப்பை. எண்ணி பார்த்திடு நீ தினமும் உன் தேவனுக்குரிய பரிசுத்தத்தை. ஒன்றை புரிந்து கொள், நீ சாதாரணமானவனும் அல்ல, உலகிற்கு உரியவனும் அல்ல. கிட்டவே முடியாத இடத்தில் அநேக வாலிபர்கள் இருக்க உனக்கு கிட்டியிருக்கிறதே இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு. குருடராய் அநேகர் இருக்க உன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதே, சற்று சிந்தித்துப்பார். இப்பருவத்தில் ஈர்ப்பு ஒன்றை வைத்துதான் அவர் படைத்திருக்கிறார். அதில் நீ ஈர்க்கப்பட வேண்டும் என்று அல்ல, அவைகளை நீ சிலுவையில் அறைய வேண்டும் என்று. அந்தரங்கத்தில் நீ செய்யும் எதுவும் அவருக்கு மறைவல்ல, அனைத்தும் வெளியரங்கமாய் அவர் கண்முன்னே. இதை தெரிந்தும் இன்னும் ஏன் நீ மறைவிலே? ஒன்று புரிந்து கொள், அவர் சமூகத்தை விட்டு நீ எங்கும் ஓட முடியாது. அவர்கள் பார்ப்பார்கள், இவர்கள் பார்ப்பார்கள் என்று மறைத்தாயே, அவர் பார்க்கிறார் என்பதை நீ மறந்தாயோ? ஒன்றை நினைவில் வை, உன் வைராக்கியங்களும் அவருக்கு தெரியும், உன்னுடைய வீழ்கையும் அவருக்கு புரியும். விசுவாச பயணத்தில் சோதனை சாவடிகள் பல உண்டு. சில நேரங்களில் அங்கு நீ சுங்கவரியும் செலுத்த நேரிடும். அவைகள் அனைத்தும் அவருடைய கணக்கிலே. வாசல்கள் பல திறந்திருந்தது அன்று, பயணத்தை சறுக்க செய்ய தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும். அவர்களின் வைராக்கியம் போஜனத்தில் கூட தளரவில்லை. கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் தங்களை எவருக்கும் விட்டு கொடுக்கவே அவர்கள் விடவில்லை. வாய்ப்புகள் பல கிடைத்தது யோசேப்புக்கு, ஒன்றையும் அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. இவர்களின் வைராக்கியங்கள் ஒரு நாளும் மறக்கப்படவில்லை தேவ சமூகத்திற்கு முன். அவர்களின் அந்தரங்க வைராக்கியங்கள் ஒரு நாள் நிரந்தரமாய் உயர்த்தப்பட்டது வெளியரங்கமாய். சிம்சோனின் தொடர் கீழ்ப்படியாமை அவன் அழைப்பையே பறித்து போட்டது. இன்று சுற்றி நெருக்கும் சோதனைகள் உன் முன்னே. தெரிந்தெடுக்கும் உரிமையும் உனக்குத்தான். வைராக்கியம் பாராட்டி எழப்போகிறாயா, இல்லை சத்துருவின் வலையில் விழப்போகிறாயா? எதுவாயினும் அவரை முன்வைக்க மறக்காதே. எதற்காகவும் பரிசுத்தத்தை இழக்காதே. நியாயத்தீர்ப்பு என்பது நிச்சயம் உண்டு. உன் கிரியைகளுக்கு தக்க பலனும் அன்று உண்டு. நரகமும் பரலோகமும் அதன் நிரந்தர பரிசுகள். எதை பெற்றுக்கொள்ளும்படி ஓடப்போகிறாய்? இடுக்கமான வாசலின் நித்தியத்தையா, விசாலத்தின் முடிவான நிரந்தர அழிவையா? பரிசுத்தத்தையா அல்லது அந்நிய நுகத்தையா? முடிவுகள் உன் கையில், முடிவின் பலனோ அவர் கையில். சிந்தித்து செயல்படு, நல்லதொரு பலனை நீ சுதந்திரிக்கும்படி. என்றும் இயேசுவின் கரத்தில் எழுத்தாள். காண்கின்ற உலகம் கரைந்தே போகும், காணா பரலோகம் நித்தம் என்றும் இருக்கும். காண்கின்ற உலகம் கரைந்தே போகும், காணா பரலோகம் நித்தம் என்றும் இருக்கும். நிலையான இயேசுவின் பாதம் நீயும் சேர்ந்திடு, நிலையான சம்பத்தை நித்தியத்தில் சேர்த்திடு. நிலையான இயேசுவின் பாதம் நீயும் சேர்ந்திடு, நிலையான சம்பத்தை நித்தியத்தில் சேர்த்திடு. மாயையான உலகிலே நித்திய உறுதி இயேசுவே. மாயையான உலகிலே நித்திய உறுதி